திருச்செந்தூர் முருகனின் மிக முக்கியமான வரலாறு சூரசம்ஹார கதை. இந்த கதைதான் இக்கோவிலின் பிரதான விழாவுக்கும் முருகனின் வீரத்திற்கும் அடிப்படை. முன்னொரு காலத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் தாங்க முடியாத துன்பங்களை இழைத்து வந்தான். அவனின் அட்டகாசங்களை தாங்க முடியாமல் அனைவரும் சிவபெருமானிடம் முறையிட்டனர். தேவர்களின் துன்பம் கண்ட சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணில் இருந்து 6 தீப்பொறிகளை உருவாக்கினார். இந்த தீப்பொறிகள் சரவண பொய்கையில் விழுந்து 6 அழகான குழந்தைகளாக மாறின. பின்னர் பார்வதி தேவி அந்த குழந்தைகளை அன்புடன் அணைக்க அவை அனைத்தும் ஒன்றிணைந்து 6 முகங்களும் 12 கைகளும் கொண்ட முருகப்பெருமானாக உருவெடுத்தார். சூரபத்மனை அழிப்பதற்காக முருகப்பெருமான் தேவசேனாதிபதியாக புறப்பட்டார். அவர் வந்து தங்கிய இடமே இன்றைய திருச்செந்தூர். இங்கிருந்துதான் முருகப்பெருமான் சூரபத்மனுடன் ஒரு மாபெரும் போரை தொடங்கினார். இந்த போர் பல நாட்கள் நீடித்தது. இறுதியில் முருகனின் வீரத்திற்கும் ஞானத்திற்கும் முன்னால் சூரபத்மன் தோற்றான். சூரனை வென்ற முருகன் அவனது ஆணவத்தை அடக்கி அவனை அழிப்பதற்கு பதிலாக அவன் மீது கருணை கொண்டு அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தனது வாகனமாகவும் கொடியாகவும் ஏற்றுக்கொண்டார். இது முருகன் வெறும் அழிப்பவர் மட்டுமல்ல, அருள்பவர் என்பதையும் உணர்த்துகிறது. இந்த சூரசம்ஹாரம் நிகழ்ந்த இடமே திருச்செந்தூர். முருகன் சூரனை வென்று அவனை ஆட்கொண்டதால் அவர் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டார். பிற்காலத்தில் இது செந்தில்நாதர் என மருவியது. இந்த இடமும் திரு ஜெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு பின்னர் திருச்செந்தூர் ஆனது. சிவபூஜையும் ஆலயத்தின் தனிச்சிறப்புகளும். சூரசம்ஹாரத்திற்கு பிறகு தனது வெற்றிக்கு நன்றியாக முருகப்பெருமான் சிவபூஜை செய்தார். இன்றும் திருச்செந்தூர் கோவிலில் முருகப்பெருமான் வலது கையில் தாமரை மலருடன் சிவயோகி போல ஜடாமகுடம் தரித்து சிவபூஜை செய்யும் கோலத்திலேயே காட்சி தருகிறார். இவருக்கு இடது பின்புற சுவரில் ஒரு லிங்கம் உள்ளது. முதலில் அந்த லிங்கத்திற்கு தீபாராதனை காட்டிய பின்னரே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் என்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. கடற்கரை கோவில் முருகனுக்குரிய 6 படை வீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையோரத்தில் அமைந்துள்ளது.